ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசி என்பதற்கு அவரின் ஜெயக்கொடி, அவரின் வெற்றி, அவர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் என்று அர்த்தமா. இந்த காலை வேளையில் ஏன் மோசே அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிட வேண்டும்? காரணம், அமலேக்கியர் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எதிராக யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களுக்கு விரோதமாய் வந்த பொழுது கர்த்தர் யோசுவாவை தான் அந்த யுத்தத்தை நடத்தும்படி மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். அப்போது மோசே அதை நடத்த சொல்லிவிட்டு ஒரு உயரமான மலையின் மேல் ஏறி ஆண்டவர் சொன்ன, உன் கரங்களை உயர்த்தி பிடி, அப்பொழுது ஜெயம் உண்டாகும். அவன் கோலை பிடித்து கொண்டு தன் கரத்தை உயர்த்தி வைத்திருந்தான். மோசே கரத்தை உயர்த்தின பொழுது அமலேக்கியர் தோல்வி அடைந்தார்கள். மோசேனுடைய கரம் கீழே இறங்கின பொழுது யோசுவா பின்வாங்கினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கரங்களை உயர்த்தி பிடி என்று சொன்னார். அவன் கரம் சோர்ந்து போயிற்று. He cannot able to lift the hands with the stuff. அவன் கரத்தில் அந்த கோலோடு அந்த கரத்தை தூக்க முடியவில்லை, சோர்ந்து போய்விட்டது. அவன் சோர்ந்து போகாதபடி ஒரு கல்லை அவனுக்கு கீழ் வைத்து அதில் மோசேயை உட்கார பண்ணி ஊரும் ஆரோனும் ஒவ்வொரு கையையும் பிடித்து கொண்டார்கள். முடிவிலே வெற்றி உண்டானது. அப்பொழுது கர்த்தர் அமலேக்கியரை பூமியின் வானத்தின் கீழ் பூமியின் இராதபடி நான் அவர்களை அதமாக்கி போடுவேன் என்று எழுது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அவன் யுத்தம் பண்ணினார். டைரக்டா தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணினார்களா? இல்லை, தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினதை கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அவன் யுத்தம் பண்ணினார். மோசே அதனால்தான் அவர் சொல்லுகிறார், அந்த பலிபீடத்திற்கு பெயர் வைக்கிறார் யெகோவா நிசி. இந்த காலை வேளைகள் நாம் அநேக காரியங்களில் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறோம். We couldn't take victorious against our enemies, against our problems. We are seeing our problems, how big it is. நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிது என்று பார்க்கிறோம், எவ்வளவு உயர்ந்தது என்று பார்க்கிறோம், எவ்வளவு ஆழமானது என்று பார்க்கிறோம். அதையே நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிறதை எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்வதை நிறுத்திவிட்டோம். இந்த பிரச்சனையிலிருந்து இந்த மனிதன் தான் என்னை விடுவிக்க முடியும் என்ற மனிதர் மேல் நம்பிக்கைக்கிறோம். சர்வ வல்லமையுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை விட்டுவிட்டோம். மோசே தன் கரங்களை உயர்த்தின பொழுது அமலேக்கியர் தோற்று போனார்கள், பின்வாங்கினார்கள். அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டார்கள். இந்த காலை வேளையில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது முடிந்தால் முழங்கால் படியிட முடியும் என்றால் முழங்கால் படியிடுங்கள். முழங்கால் படியிட முடியவில்லை என்றாலும் 2 கரங்களை உயர்த்த முடியும் என்றால் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். இயேசு நல்லவர் என்று சொல்லுங்கள். அவர் வல்லவர் என்று சொல்லுங்கள். நீங்கள் கண்ட எகிப்தியரை நீ காணாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற அமலேக்கியனை
கர்த்தர் தீர முறியடிக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். பரிசுத்தமுள்ள தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதித்து பாருங்கள். ஆச்சரியமும் அற்புதமான விதமாக கர்த்தர் நடத்துவார். உங்க வாழ்க்கையில நடத்தி வருகிறதெல்லாம் கவனமாய் கவனிக்கணும். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து எப்படி அழகாய் எவ்வளவு அழகாய் நம்மை நடத்தி வருகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மட்டும் நம்பி இருக்க வேண்டும். அப்போ மனிதர்களை நம்பக்கூடாதா? அவங்க எனக்கு இவ்வளவு உதவி செய்கிறாங்களே, அவங்க அவ்வளவு உதவி செய்யறாங்களே. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். இதற்கு மேல் நாம் என்ன சொல்லுவது? மனிதர்களை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவரை பிடித்து கொள்ளுவதை இறுக பிடித்து கொள்ளுங்கள். அவரை நம்புவதை இறுக நம்புங்கள், உறுதியாக நம்புங்கள், நிச்சயமாக நம்புங்கள். அவரை விட்டுவிடாதபடி நம்புங்கள். அவர்தான் என்னுடைய நம்பிக்கை என்று உறுதிப்பட அவர் மேல் உங்களை நம்பிக்கை வையுங்கள். அதை விட்டுவிட்டு மருத்துவர் மேலும் மருத்துவத்தின் மேலும் நம்பிக்கை வைத்து சில மருத்துவர்கள் சொல்லுகிறதை நம்பி போய்கொண்டே இருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் மருத்துவர்கள் ஒரு சிலர் நல்லவர்கள் இருக்கிறார்கள். 100 பேர் மருத்துவர்கள் இருந்தால் அதுல ஒரு 4-5 பேர் நல்லவர்கள் இருக்கிறார். மற்ற மருத்துவர்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அநேகர் பணத்தை சம்பாதிப்பதற்காக பணத்தின் மேல் நோக்கம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார். இல்லாத நோயை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், இருக்கிற நோயை மறைத்து விடுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை. அவர்தான் நம்ம சார்ந்திருக்கணும். அவர்தான் நமக்கு வெற்றி. அவர்தான் யெகோவா நிசி. இந்த காலவேளையில சொல்லுங்க, என் பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தர் எனக்கு யெகோவா நிசியாக இருக்கிறார். முழங்கால் படியிடுங்க, ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. ஒரு பலிபீடத்தை கட்டுகிறது என்பது கர்த்தரை நல்லா துதித்து உயர்த்தி ஜெபிக்கிறது. அந்த பலிபீடத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் முழங்கால் படிட்டு கரத்தை உயர்த்தும் போது கட்ட ஆரம்பிக்கிறீர்கள். அந்த பலிபீடம் உங்கள் வீட்டில் கட்டப்படும் போது அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்படும்படி பலியாக உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கிறீர்கள். ஆண்டவரே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று அர்ப்பணித்து நீங்கள் அவரிடத்தில் சொல்லும் பொழுது அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்து உங்களை ஆண்டவர் தம்முடைய பலினா உடனே கத்தி எடுத்து கழுத்தை வெட்டி அப்படி கிடக்கிறது இல்லை. அதல்ல பலி. பலி என்பது நம்மை நாம் அர்ப்பணிப்பது. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, சரீரத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அல்ல, இருதயத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆக இருக்கிறார்கள், சம்பத்தாக இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறது போல நாமும் நம்முடைய வீட்டில் ஒரு பலிபீடம் என்பது கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மகிமைப்படுத்துதல், ஜெபிக்கிறது, இதெல்லாம் அங்கே பலிபீடத்தில் காணப்பட வேண்டும். இப்ப நீங்க நல்லா கர்த்தரை துதித்து உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும் போது உங்க வீட்டுல கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறீர்கள். அந்த பலிபீடத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். அப்பொழுது அந்த பலிபீடத்திற்கு ஒரு பெயர் வையுங்கள், யெகோவா நிசி. எதுக்கு யெகோவா நிசி? எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எதிராளிகள், எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சதிகள், எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருடைய வல்லமைகள், இவைகளை முறியடிக்க என் தேவன் எனக்கு போதுமானவர், அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார் என்று இன்றைக்கு அறிக்கையிடுங்கள். 2 கரத்தை உயர்த்தி நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள், வெற்றி நிச்சயம் உண்டாகும். உங்க பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கலாம், என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், என்ன போராட்டம் வேணா இருக்கலாம், என்ன நிந்த வேணா இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்துல அவர் எனக்கு யெகோவா நிசி என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை உயர்த்துகிறதை இந்த காலை வேளையில் நீங்கள் கண்டு அவரை மகிமைப்படுத்த முடியும். ஆமென். ஆமென்.